ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து எப்படி அழகா மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும். அண்ட் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ 2 விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுட்டு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர். ஸோ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக அதில் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுக்கும். அண்ட் நல்லா நரிஷ்டாக வந்து வச்சுக்கும் அது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சுருக்கங்கள், wrinkles அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கும். அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கிளிசரின் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் வந்து கிளிசரின் வந்து ஹெல்ப் ஆகும். அண்ட் கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய விஷயத்துக்கு வந்து கிளிசரின் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து கிளிசரின் பற்றி மட்டுமே ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அண்ட் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு கண்டிப்பாக கிளிசரின் பற்றி ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காலியான ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஸ்ப்ரே டைப்பான ஒரு பாட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன பாட்டில் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பன்னீர் வந்து எடுத்துக்கணும். அண்ட் அது மாதிரி லைக் ரேஷியோ மாதிரி தான் வந்து இது எடுத்துக்கணும். ஸோ அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் வந்து ஈக்குவலாக தான் நம்ம வந்து பன்னீரும் கிளிசரினும் ஆட் பண்ணணும். லைக் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பன்னீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கிளிசரினும் எடுத்துகிட்டு ஈக்குவலாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வந்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஷேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜு வந்து நம்ம வச்சிடணும். ஸோ எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதோட யூசேஜும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைக் சர்க்குலர் மோஷனில் தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் தான் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். லைக் நான் உங்களுக்கு கேமராவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் வீடியோவில். பட் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பண்ணணும். ஸ்லோவாக வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 2 ஹேண்ட்ஸ்க்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஹேண்டுக்குமே நீங்கள் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் அந்த ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டேன். லைக் அந்த மாதிரி வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைக் இந்த ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு தெரியாது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். லைக் என்னோடய ஹேண்ட் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொசிஷனில் வச்சுக்கோங்க. லைக் வணக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பொசிஷனில் வந்து நார்மலாக வணக்கம்னு சொல்லும்போது எப்படி வந்து நம்ம வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைக் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால நான் கேமராவில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து வணக்கம்னு எப்படி சொல்லுவோமோ ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு லைக் நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த பொசிஷன்லேயே வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்க்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் 10 செகண்ட்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது பிளட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சர்க்குலேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ சர்க்குலேட் ஆகும்போது லைக் இந்த லிக்விடும் சேர்த்துட்டு இந்த லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம பிளட்லாம் நல்லா சர்க்குலேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக நல்லாவே தெரியும். அண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். அண்ட் இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். அண்ட் உங்களோட ஹேண்ட்ஸை வந்து ரொம்பவே அழகாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.